ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டே ரொட்டீன் பார்த்துடலாமா? ஒரு 5:30 போல் எழும்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு தொழுதுட்டேன். சுபவை தொழுதுட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு ஜன்னல் ரெண்டையும் திறந்து விட்டு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் ஊற போட்டேன் கழுவுறதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மரவள்ளிக்கிழங்கு, அதை அவிக்க போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வேகுதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறமா குஷன் இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு வீடு ஃபுல்லாக கூட்டியாச்சு. அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கே போயிட்டேன். கிச்சனுக்கு போய்ட்டு ஒரு சட்டியில் தேங்காய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெட்டுத்தூள் போட்டு அவிச்சு வச்ச மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஊற போட்ட உடுப்பெல்லாம் கழுவி காய போட்டாச்சு. அதுக்கப்புறமா லஞ்ச் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டுக்கு கிச்சனுக்கு வந்தோடனே அரிசியை கழுவி அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா வெந்துட்டிக்கும் போது இறைச்ச கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சட்டியில் தேங்காய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டேன். வெந்தயம் போட்டு அதையும் வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பட்டை, ஏலக்காய் 2, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டேன். அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச இறைச்சியும் போட்டு இறைச்சி தண்ணியிலே வேக விட்டேன். ஒரு கிழங்கையும் கட் பண்ணி போட்டாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி வரட்டும். மார்னிங் இருந்த மரவள்ளிக்கிழங்கு அரைவாசி எடுத்து வச்சுட்டேன். பாலி கறி ஆக்கோண்டு இறைச்சி கொழுப்பெல்லாம் வெட்டி போட்டு மரவள்ளிக்கிழங்கையும் நல்லா வேக போட்டாச்சு. இறைச்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா உப்புத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் 1/2 கரண்டி, மசாலாத்தூள் 2 கரண்டி, கொச்சிக்கத்தூள் 3 கரண்டி, தனித்தூள் 1 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொச்சிக்க வாசம் போனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகினா தான் மசாலா வாசம் இருக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவு கிழங்கு வேகிறதுக்கும் இறைச்சி வேகிறதுக்குமான தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. கடைசியாக பால் ஊற்றி இறக்கினோம்டா இறைச்சி கறி ரெடி. அதுக்கப்புறம் நம்மளும் ஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுடு சோறு, இறைச்சி கறி, மரவள்ளிக்கிழங்கு கறி. செம்ம சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. உங்களோட வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஏழும்டா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.